ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசு. இன்றைக்கி நம்ம த லாஸ்ட் பப்பி அப்படின்ற கதை மூலயமா இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். வாங்க அது இந்த கதை என்னன்றதை பார்ப்போம். ஒன் சன்னி ஆஃப்டர்நூன் a little girl named Emily was playing in the park near her home. அதை நம்ம சன்னின்னு சொல்லணும். சன்னின்னா வெயிலாக இருக்கிறது, ஆஃப்டர்நூன்னா மதியம். ஒன் சன்னி ஆஃப்டர்நூன் a little கேர்ள்னா ஒரு சின்ன பொண்ணு, நேம்டு எமிலின்ற பேரில் அந்த பொண்ணு இருக்கா. வாஸ் பிளேயிங் இன் த பார்க் நியர் ஹர் ஹோம், அதாவது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கில் விளாண்டுக்கிட்டு இருக்கா. வாஸ் பிளேயிங்னா விளாண்டுக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி இந்த கதை பாஸ்ட் டென்ஸில் போயிட்டுருக்கு. ஷி லிவ்ட் ஸ்பெண்டிங் டைம் அவுட் சைட், எஸ்பெஷலி வித் ஹர் ஃபேவரட் டாய் ரெட் பால். ஷீ லவ்ட் ஸ்பெண்டிங் டைம் அவுட் சைடு, அதாவது எமிலிக்கு வெளியில் விளாட்றது தான் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி குறிப்பாக வித் ஹர் ஃபேவரட் டாய் ரெட் பால், அதாவது அவளுக்கு பிடிச்சமான ஒரு பொம்மை. அந்த பொம்மை ஒரு சிவப்பு கலர் பந்து. ஆஸ் ஷீ வாஸ் அபவுட் டு த்ரோ த பால், ஷீ நோட்டீஸ் சம்திங் மூவிங் இன் த புஷஸ். ஆஸ் ஷீ வாஸ் அபவுட் டு த்ரோ தி பால், அதாவது அவள் பந்தை தூக்கி போடும்போது அந்த தருணத்தில் ஷீ நோட்டிஸ்ட், அவள் ஒரு இதை பார்க்குறா. என்னத்தை கவனிக்கிறா அப்படின்னா, சம்திங் மூவ்ட் இன் த புஷஸ். ஏதோ ஒன்று, புஷஸ்னால் புதர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் புஷஸ் அப்படின்னு அர்த்தம். புஷ்ன்னு அர்த்தம். புஷஸ்னால் புதர் மண்டி கிடக்கிறது தான் புஷஸ் அப்படின்ற ப்ளூரலில் சொல்கிறாங்க. சம்திங் மூவ்ட் இன் தி புஷஸ், அந்த புதருக்குள்ளே ஏதோ இருக்கிறத எமிலி கவனிக்கிறா. Curious, she walked over and found a small frightened puppy. Curious அப்படின்னா ரொம்பவுமே ஆர்வமாக இருக்கிறது தான் curious அப்படின்னு அர்த்தம். She walked over and found a small frightened puppy. எமிலி அது பக்கத்தில் போய் நடந்த உள்ளுக்குள்ளே பார்த்தா found a small frightened puppy, குட்டியாக. frightened அப்படின்னா பயந்து போன ஒரு நாய்க்குட்டியை பார்க்குறா. The puppy looked hungry and tired. ஹங்க்ரினா பசின்னு அர்த்தம், டயர்ட்னா சோர்வுன்னு அர்த்தம். பப்பி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பசியாகவும் சோர்வாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எமிலி gently patted its head and said, "Don't be scared little one, I'll help you." அது எமிலி அந்த பாப்பா பக்கத்தில் போய் இந்த நாய் தலையில் பேட்டட் அப்படின்னா தட்டி கொடுத்துக்கிட்டே சொல்கிறா, எதுவும் பயப்படாத நாய்க்குட்டி. லிட்டில் ஒன் அப்படின்னா இங்கே நாயை தான் குறிக்கிறாங்க. ஐல் ஹெல்ப் யூ அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எமிலி சொல்கிறா. ஷி பிக்ட் அப் த பப்பி அண்ட் டுக் இட் டு ஹர் ஹவுஸ், அதாவது அவள் நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறா. அதுதான் அங்கே பார்க்குறோம். ஹர் பேரண்ட்ஸ் were surprised but smiled when they saw the puppy. அதாவது அவங்க அப்பா அம்மா நாய்க்குட்டியை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, நம்ம பொதுவாக வீட்டுக்குள்ளலாம் ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு போனால் என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு சோறு போடுறதே பெருசு, இதில் இந்த நாய்க்கு வேறு சோறு போடணுமா அப்படின்ற மாதிரி சூசகமாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த எமிலியோட அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, பேரண்ட்ஸ் அப்படின்னா அப்பா அம்மா. ஹர் பேரண்ட்ஸ் were சர்ப்ரைஸ்னால் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. பட் ஸ்மைல்டு, ஆனால் இருந்தாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எதை பார்த்தினா அந்த பாப்பா எமிலி நாய்க்குட்டி தூக்கிட்டு வந்ததை இவங்க ஆச்சரியத்தோடும் சிரிப்போடும் பார்த்துட்ருக்காங்க. எமிலி கேவ் தி பப்பி சம் ஃபுட் அண்ட் வாட்டர். ஃபுட்டுன்னு சொல்லுவோம், அது சொல்கிறதுக்கு பதிலாக ஃபுட் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான ஒரு ப்ரொனன்சியேஷன். எமிலி இந்த நாய்க்குட்டிக்கு கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் தண்ணியும் வச்சா. இட் wagged its tail happily, feeling safe. அதாவது நாய்க்குட்டிக்கு நம்ம பிஸ்கட்டோ இல்லை தண்ணியோ கொடுத்தோம்னா என்ன மாதிரி பண்ணோம், வாழை நல்லா ஆட்டும் இல்லையா, அதுதான் இந்த சொல்கிறாங்க. வேகிங்னா ஆட்டுறது, டெய்ல்னா வால். அதாவது அந்த நாய்க்குட்டி அது சாப்பாடு தண்ணியும் வச்சோன்னே நல்லா வாலாட்டிட்டு வாலாட்டுது. அண்ட் ஃபீலிங் சேஃப் அப்படின்னா ரொம்ப அதுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த நாய்க்குட்டி நம்ம நல்ல கைக்கு தான் வந்துட்டோம், நல்ல ஒரு குட்டி பாப்பா நம்ம பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் அந்த நாய்க்குட்டி இருக்குது. ஹர் பேரண்ட்ஸ் அக்ரீட் டு கீப் தி பப்பி அன்டில் தே குட் ஃபைண்ட் இட்ஸ் ஓனர். ஹர் பேரண்ட்ஸ் அக்ரீடு, அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிறாங்க. எதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, டு கீப் தி பப்பி, அதாவது பப்பி நாய்க்குட்டியை வச்சுக்கிறதுக்கு. அன்டில் தே குட் ஃபைண்ட் இட்ஸ் ஓனர், எது வரைக்கும் அப்படின்னா இந்த நாய்க்குட்டி ஒரிஜினல் ஓனர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினல் ஓனரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த பப்பியை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க எமிலிக்கிட்ட.
They put up posters around the neighborhood and asked everyone they met if they were missing a puppy. They put up போஸ்டர்ஸ்னால் நம்ம போஸ்டர்னு என்னென்னு தெரியும், காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு அப்படின்ற ஒரு போஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா, காணவில்லை அப்படின்லாம் இருக்கும்ல, அதுதான் இந்த மாதிரி நாய்க்குட்டியும் போட்டுட்டு இந்த மாதிரி போஸ்டர் வந்து எல்லா இடத்துலையும் போடுறாங்க. அதை ஒட்டி வைக்கிறாங்க அப்படின்றது அங்கே சொல்லலை எதுவுமே. அங்கே புட்ட போஸ்டர்ஸ்னால் எல்லா இடத்துலையும் போஸ்டர் வந்து பின் பண்ணி வைக்கிறாங்க, மரத்தில் இது பண்ணுறாங்க. அந்த ஊர்லலாம் வெளிநாட்டிலலாம் மரத்தில் ஸ்டிக் பண்ணி வைப்பாங்க, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அரவுண்ட் தி நெய்பர்ஹுட்னா அவங்க பக்கத்தில் இருக்க அவங்க இருக்க ஏரியாவை தான் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆஸ்ட் எவ்ரி ஒன் மெட், அதாவது எல்லோரும் பார்க்குறவங்களாம் பார்த்து நீ எதுவும் நாய்க்குட்டி தொலைச்சிட்டிங்கன்னான்னு ஒவ்வொருத்தங்களாம் பார்த்து கேட்குறாங்க. டேஸ் பாஸ்ட் பட் நோ ஒன் கேம் டு கிளைம் தி பப்பி. டேஸ் பாஸ்ட், அதாவது நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு, யாருமே பப்பி நாய்க்குட்டியை வந்து இது என்னோட நாய்க்குட்டி அப்படின்னு யாருமே சொல்லலை. நோன் கேம் டு கிளைம்னா இது உரிமை கொண்டாடுறது, இது என்னோடது நாய்க்குட்டி என்னோடது அப்படின்ற மாதிரி யாருமே வரலை. டியூரிங் தட் டைம் எமிலி அண்ட் த பப்பி பிகேம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சமயத்தில் எமிலியும் அந்த நாய்க்குட்டியும் நல்ல நண்பர்களாக ஆகிட்டாங்க. ஷி நேம்ட் ஹிம் மேக்ஸ். அதாவது இப்போ நம்ம அந்த நாய்க்குட்டியை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆம்பளை நாய் அப்படி ஆண்குட்டி அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஹிம் அப்படின்னு போட்டிருக்கு, ஹெர்ன்னு போட்டிருந்தா பெண்குட்டி அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஷி நேம்டு ஹிம் மேக்ஸ், அதாவது நாய்க்குட்டியை மேக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறா. தே பிளேடு டுகெதர் எவ்ரிடே அண்ட் மேக்ஸ் ஃபாலோடு எமிலி எவ்ரிவேர் ஷி வெண்ட். தே பிளேடு டுகெதர் எவ்ரிடே, அதாவது டெய்லியுமே, எவ்ரிடேனா டெய்லியும். தே பிளேட் அப்படின்னா அந்த நாய்க்குட்டியும் எமிலியையும் தான் குறிக்குது, அதாவது மேக்ஸையும் எமிலியும் குறிக்கிறாங்க. டுகெதர் எவ்ரி டெய்லியுமே விளாட்றாங்க. அண்ட் மேக்ஸ் ஃபாலோடு எமிலி எவ்ரிவேர் ஷி வெண்ட். எமிலி எங்கெல்லாம் போகிறாளோ அது பின்னாடியே மேக்ஸும் போகிறான், அதாவது நாய்க்குட்டியும் போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஒன் டே எமிலிஸ் பேரண்ட்ஸ் ஆஸ்டர். ஒரு நாள் எமிலியோட அப்பா அம்மா வந்து எமிலிகிட்ட கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க, வாட் இஃப் மேக்ஸ் ஓனர் நெவர் ஷோஸ் அப். வாட் இஃப் மேக்ஸஸ் மேக்ஸ் ஓனர் அப்படின்றது இந்த நாய்க்குட்டியோட ஓனர். நெவர் ஷோஸ் அப் அப்படின்னா வரவே இல்லை அப்படின்றது தான் அங்கே நெவர் ஷோஸ் அப் அப்படின்றதுக்கான மீனிங். மேக்ஸோட ஓனர், அதாவது அந்த நாய்க்குட்டியோட ஓனர் யாருமே வராட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து எமிலியோட பேரண்ட்ஸ் வந்து எமிலிகிட்ட கேட்குறாங்க. எமிலி லுக்ட் அட் மேக்ஸ், தென் ஸ்மைல்ட் அண்ட் செட், தென் ஐ கெஸ் மேக்ஸ் வாஸ் மென்ட் டு பி பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி. எமிலி உடனே நாய்க்குட்டியை மேக்ஸை பார்க்குறா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறா. அப்போனா மேக்ஸ் வந்து நம்மளோட குடும்பத்தில் ஒரு அங்கம், பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலினா குடும்பத்தில் ஒரு அங்கமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஃப்ரம் தட் டே ஆன் மேக்ஸ் பிகம் எமிலிஸ் ஃபாரெவர் ஃப்ரெண்டு. அந்த நாள்லேருந்து மேக்ஸ் எமிலியோட ஃபாரெவர் ஃப்ரெண்டுனா எப்போவுமே நண்பனாகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தி ஷேர்டு மெனி அட்வென்ச்சர்ஸ் டுகெதர். தி ஷேர்டு அப்படின்னா அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. எதை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா மெனி அட்வென்ச்சர்ஸ்னால் சாகசம், டுகெதர்னா ஒன்றா. தி ஷேர்டு மெனி அட்வென்ச்சர்ஸ் டுகெதர் அப்படின்னா அவங்க வந்து நிறையா சாகசம் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க ஒன்றா சேர்ந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எமிலி நியூ தட் ஃபைண்டிங் மேக்ஸ் வாஸ் தி பெஸ்ட் திங் தட் ஹேட் எவர் ஹேப்பன் டு ஹர். அப்புறம் எமிலி வந்து ரியலைஸ் பண்ணுறா, அவள் வந்து உணர்றா, என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிறா அப்படின்னா மேக்ஸை வந்து அவளோட வாழ்க்கையில் கிடச்சது தான் இருக்கிறதுலே சிறந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி எமிலி நினைக்கிறா. இதுதான் இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கும் இந்த வீடியோ தேவைப்படும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம். பை.